ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுவையான குஸ்கா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ். ஸோ அதனால் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்காங்க. அரிசியை 2 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 3 சின்ன துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து கலந்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா வெந்து வந்ததும் இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ அவ்வளோ மணமாக இருக்குது. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.